இது கோதுமை பிரெட்டுண்ணா. அப்போ இவ்வளோ நாள் நான் வாங்கினது என்ன பிரெட்டுன்னே தெரியல. இங்கே பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு. ஹாய், குட்டி ஒரு ஷாப்பிங் போகலாமா? ஆக்சுவலி மெயினாக நான் வந்துட்டு வெளியே இறங்குறது வெட்டுமணி சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான். அங்கே இப்போ திருவிழா நடந்துட்டு இருக்குங்கிறதுனால அம்மா அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுனால அங்கே போகிறோம். பஸ்ஸில் தான் போனோம். ஸோ எஸ், இதுதான் வெட்டுமணி சர்ச். இங்கே வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அங்கே எனக்கு இந்த தேன் குழலை பார்த்ததும் மனசே உடஞ்சி போயிருச்சு. ஆனால் நம்ம வாங்கக்கூடாது இல்லையா? தென் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து பிஎம் போய் பன்னீர் வாங்கலான்னு பார்த்தா லோ ஃபேட் பன்னீர் தீந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த டோஃப் ஒன்று இருக்கே, இது புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதையும் வாங்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு ஷாப் போய் வீட் ப்ரெட்டுமே வாங்கிட்டு ரிட்டன் நடந்தே வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ப்ரெட்டு வாங்குறப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு, இது கோதுமை ப்ரெட்டா இல்லை ராகி ப்ரெட்டா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ எஸ், இப்போ வந்துட்டு நம்ம எப்படி நான் ப்ரெட்டுக்கு டோஃபு ஸ்டஃபிங் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வெங்காயம், அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சைடில் தண்ணி வந்துட்டு கொதிக்க வைக்கணும். எனக்கு சமையல்லாம் தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஒரு சைடில் வந்துட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த டோஃபை நம்ம வந்துட்டு கட் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக வைக்கணும். அது லைட்டாக இருக்கிற சைஸ்லேருந்து கொஞ்சம் அப்படி குண்டா அப்படி வரும். அப்புறம் இன்னொரு சைடில் நான் இவ்வளோ தான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆனியன் போட்டேன். ஆனியன் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு, அது நமக்கு தெரியும் இல்லை, ஒரு ப்ரௌன் கலரில் வர்றப்போ அந்த கன்சிஸ்டன்சியில் தக்காளி போடணும். தக்காளி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா மஞ்சள் பொடி, மிளகு தூள், அப்புறம் உப்பு போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் வதக்கணும். அது ஒரு 2 மினிட்ஸ் தாண்டி நம்ம அந்த வேக வச்சுருப்போம் இல்லையா, அந்த டோஃபுவை வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு போட்டு அப்படி கிண்டி கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 3 to 4 மினிட்ஸில் அது அப்படியே நமக்கே தெரியும் ஓரளவுக்கு அது அப்படியே வந்துடும். நான் டைமர் ஆன் பண்ணி தான் வச்சுட்டு இருந்தேன், ஏன்னா எனக்கு அப்படி தெரியாது கரெக்டாக. ஸோ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை எடுத்துட்டோன்னா நம்மளோட ப்ரெட்டுக்கான ஸ்டஃபிங் ரெடி. நான் இதை வந்துட்டு ப்ரெட்டோட சென்டரில் வச்சு தான் சாப்பிட்டேன். ஸோ நான் கூகுளில் பார்த்தப்போ டோஃபுங்கிறது வீகன் வேர்ஷன் ஆஃப் பன்னீர்னு போட்டிருந்தாங்க. சோயா பீன் வச்சு பண்ணுறதான். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. தனியாக சாப்பிட்றப்போ சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஆனால் ப்ரெட்டு கூட சாப்பிட்றப்போ அந்த ஸ்வீட்னஸில் எதுவுமே தெரியல. ஸோ எஸ், இந்த ரெசிபி டன். பை.